வணக்கம் நண்பர்களே, டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் நெஞ்சு எரிச்சல், ஜிஇஆர்டி, ஹார்ட் பர்ன், அமில பின்னோட்டம் என்ற தலைப்பினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். இந்த பாகத்தில் நம்ம இந்த நெஞ்சு எரிச்சல் நோயை எப்படி தடுக்கிறது, ப்ரிவென்ஷன், இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட், எப்படி சிகிச்சை பண்ணுறது, உணவு முறை மாறுதலா, வாழ்க்கை முறை சீரமைப்பா, இதெல்லாம் விவரமாக பார்க்கலாம். கடைசியாக வழக்கமாக நம்ம ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹோம் ரெமெடி, வீட்டு முறை வைத்தியத்தையும் பார்க்கலாம். வாங்க முதல்ல ப்ரிவென்ஷன் எப்படி தடுக்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை தடுக்கிறதுல சாப்பிடும் உணவு முறையை பார்க்கணும். காரமாக சாப்பிடக்கூடாது, மசாலா ஐட்டங்கள், ஃபேட்டி ஐட்டம், ஃப்ரைடு ஐட்டம்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவசரமாக சாப்பிடக்கூடாது, வேக வேகமாக சாப்பிடக்கூடாது. கடித்து நல்ல மென்று சாப்பிடணும். இதுக்கு ஒரு கணக்கே சொல்கிறாங்க. 30லேருந்து 40 தடவையாவது ஒரு சாப்பாட்டு நேரத்தில் நம்ம கடித்து சாப்பிட்ணும் இந்த உணவை. அப்போ தான் நல்லா ஜீரணம் ஆகும் அப்படின்னு. சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ராத்திரியில் 10 மணிக்கு படுக்கிறோன்னா 7 மணிக்காக சாப்பிடணும். ஒரு 3 மணி நேரமாவது இறப்பைக்கு ஜீரணம் செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது படுக்கை முறை. படுக்கை முறையை விவரமாக நான் சொல்கிறத கவனித்து செஞ்சிங்கனாலே பாதி நோய் தீர்ந்து போகும் உங்களுக்கு. படுத்துக்கிறதுன்றது ஹெட் எண்டுன்னு சொல்லுவாங்க. தலைப்பக்கமானது உயரமாக இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? ஒரு 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சாவது தலைப்பக்கம் உயரமாக இருக்கணும். பாருங்கள், முன்னால் ஒரு தலகாணி இதுக்குன்னே ஒரு வெஜ் பில்லோன்னு விற்கிறாங்க. 600 ரூபாலேருந்து 4000 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்பெஷல் தலகாணிலாம் இருக்குது. இதை வச்சு படுத்திங்கன்னா இந்த எதுக்கழிச்சிட்டு வர பிரச்சனை அதிகமாக இருக்காது உங்களுக்கு. இதை தவிர படுக்கிறதுல இடது பக்கமாக படுத்துக்கிட்டால் வசதியாக இருக்கும். இந்த ஜிஆர்டி ஜாஸ்தி ஆகாதுன்றாங்க. அதையும் பார்த்துக்கணும். குப்புற படுக்கக்கூடாது. குப்புற படுத்தா கூட வயிறை போட்டு அடுத்தது எதுக்கழிச்சி ஜாஸ்தி ஆகும். பகல் நேரத்தில் தூங்குகிற வழக்கம் இருக்குன்னா உட்காந்துக்கிட்டே தூங்குனா நல்லது, படுக்க வேணாம். பெல்ட்டுக்கு போடுறது, பேண்ட்டு போடுறது, ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் டைட்டாக இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை அவாய்ட் பண்ணணும். முதல்ல சொன்ன இந்த ஹியாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு அந்த ஹியாட்டஸ் ஹெர்னியா இருந்தால் அதை சரி பண்ணணும். ஓவர் வெயிட் இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டு குறைச்சாலே பாதி நோய் சரியாக போகுதுன்றாங்க. ஒரு கணக்கில் 10% வெயிட்டை குறைச்சா 85% நோயாளிகளுக்கு இந்த ஜிஆர்டி சரியாக போயிடுதுன்றாங்க. ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும். கண்ட மருந்துகளையும் சாப்பிடக்கூடாது, வயிறு புண்ணு பண்ணுற மாதிரி. அப்போ ஜிஆர்டி ஜாஸ்தி ஆகும். அடுத்தது இதை எப்படி சிகிச்சை முறைகளில் குணப்படுத்துறது, என்ன பண்ணுறது, எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா, ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி உணவு முறை மாற்றம், 2 வாழ்க்கை முறை மாறுதல்கள் சீரமைப்பு, 3 சில வகை மருந்துகள், 4 வீட்டு வைத்தியம், ஆப்ரேஷன், இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல வாழ்வியல் மாற்றங்களை சீரமைப்பை பார்த்துடலாம். எல்லாத்தையும் போல் முதல்ல வெயிட்டை குறைக்கணும். எங்கே போனாலும் வெயிட் தானே சார்னா, கொலஸ்ட்ராலுக்கு வெயிட்டுன்றீங்க, ஹார்ட் டிசீஸ்க்கு வெயிட்டுன்றீங்க, பிபிக்கு வெயிட்டுன்றீங்க, எல்லாத்துக்கும் வெயிட் தான் முக்கியம். வெயிட்டை குறைங்க, இந்த நோய் பறந்து போயிடும். ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யணும். வழக்கமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால இந்த நோய் பறந்து போகும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். உணவு முறையில் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னா, முதல்ல சொன்னது அதே தான். மசாலா ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது. ஃபேட்டி ஐட்டம்ஸ், ஃப்ரை பண்ண ஐட்டம், ஆயிலி ஐட்டம்ஸ் குறைக்கிறது, நிறுத்துறது நல்லது. சாக்லேட்ஸ் கூடாது,
கார்பனேட்டட் பெவரேஜஸ் கூடாது, காஃபி, டீ, ஆல்கஹால் இதெல்லாம் நிறுத்தணும். நம்ம ரெகுலர் காய்கறிகளில் தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கூட ஆகாது. முக்கியமானது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நிறுத்தணும், சாப்பிடக்கூடாது. ஜிஆர்டி நெஞ்சு எரிச்சலுக்கு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆகாது. நம்ம லைமு, லெமனு, கிரேப்ஸு இதெல்லாம் ஆகாது. சரி, சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை பற்றி விவரமாக பார்க்கலாம். இப்போ வாங்க, முதல்ல நான் அசிடிக் ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், இந்த ஜிஆர்டியை குறைக்கக்கூடிய, க்யூர் பண்ணக்கூடிய உணவுகள். வாழைப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம், பெர்ரிஸ் இதெல்லாம் நான் அசிடிக் ஃப்ரூட்ஸ் வகையில் வருது. அடுத்தது நான் அசிடிக் வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி, கோஸு, கேரட்டு, பச்சை பீன்ஸு, பட்டாணி, கீரைகள் இதெல்லாம் நல்லது. லீன் புரோட்டீன்ஸ் அசைவ உணவு வகையறால் சிக்கன் சாப்பிட்லாம், ஜிலேபி மீன் சாப்பிட்லாம். முழு தானியங்கள் நல்லது. ஓட்ஸ் மீல் சாப்பிட்லாம், ப்ரௌன் அரிசி ஓகே, முழு தானிய பிரெட் சாப்பிட்லாம். இந்த முழு தானியங்கள்லாம் இந்த அமிலத்தை அப்படியே உறிஞ்சிக்குது. குறைந்த கொழுப்புள்ள டைரி ப்ராடக்ட் சாப்பிட்லாம், யோகர்ட்டு, தயிர் மாதிரி, பாலாடைக்கட்டி, சீஸ் இதெல்லாம் நல்லது. இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படியே சாப்பிட்லாம். துண்டு துண்டாக நறுக்கி எல்லா விதமான ஆகாரத்துக்கூடையும் சேர்த்துக்கலாம். இது இந்த இறப்பைய அப்படியே சூத்தன் பண்ணுது, கூடையே ரிஃப்ளெக்ஸ் பண்ணுற ஏற்றுக்கிட்டு வர அறிகுறிகளை குறைக்குது. ஹெல்த்தி டீ சிலதெல்லாம் செஞ்சு போட்டு குடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சீமசாமந்தி டீன்றாங்க, கெமோமைல் டீ, அதிமதுர டீ, லிக்வரைஸ் ரூட் டீ, அப்புறமா நம்ம இஞ்சி டீ இதெல்லாம் பெஸ்ட்டு. ஹெல்த்தி ஃபேட்ஸ் சிலதெல்லாம் சாப்பிட்லாம். வெண்ணெய்ப்பழம், அவகேடோ, நட்ஸ், பாதாம், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் ஓகே. இதை தவிர பப்பாளி, முட்டை வெள்ளைப்பகுதி, இளநீர், வெள்ளரி, பூசணி, தேன், முள்ளங்கி இதெல்லாம் நல்லது. கடைசியாக ஆனால் பெஸ்ட்டு ஆப்பிள் சீடர் வினீகர். இந்த ஆப்பிள் சீடர் வினீகரை டெய்லி ஒரு டீஸ்பூனோ அல்லது 2 டீஸ்பூனோ சாப்பிட்றதுக்கு முன்னால் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இந்த நெஞ்சு எரிச்சல் நோய் பறந்து போயிடும். அடுத்தது என்ன வகையான மருந்துக சாப்பிட்றதுனால இந்த நோயை குறைக்கலான்னு பார்க்கணும். இந்த அமில பின்னோட்டம் ஒன்று, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் முதல்லையே பார்த்துருக்கோம். நம்ம அந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் சாப்பிட்றதுனால குறையும். நிறைய பேருக்கு இது தான் எழுதி தருவாங்க. ஓமிப்ரசோல், பேண்டோப்ரசோல், லான்சோப்ரசோல் இதெல்லாம். அடுத்தது H2 பிளாக்கர்ஸ், சிமெட்ரிடின், ரானிட்ரிடின் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஜைன்டாக். ஆன்டாசிட்ஸ், ஜெலுசில், டைஜின் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் உதவுதுன்றாங்க. ப்ரோபயாட்டிக் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. கூடையே நான் முதல்ல சொன்னேனே, இந்த ஆப்பிள் சீடர் வினீகர் ரொம்ப நல்லது. என்ன ஆப்ரேஷன் செய்வாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு நிசன் ஃபண்டா அப்ளிகேஷன்ற ஒரு ஆப்ரேஷன் செஞ்சால் பெஸ்ட்டு, கம்ப்ளீட் க்யூர் ஆயிடுது, பர்மனன்ட் க்யூர் கொடுக்குது அப்படின்றாங்க. இந்த 10 வருஷம் 5 வருஷம் இசோஃபேகஸ் பேரஸ் டிசீஸ் மாதிரி மாறிப்போச்சு அப்படின்னா, பேரஸ் இசோஃபேகஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை செய்யலாம். ரொம்ப நாளாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த தடுப்பு நடவடிக்கைகள், வாழ்க்கை முறை மாறுதல்கள், உணவு முறை மாறுதல்கள் இதெல்லாம் அனுசரித்தா இந்த நோயை பறந்தோட செய்யலாம். அடுத்து ஹோம் ரெமிடிஸ் பார்க்கலாம். சிம்பிள் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹோம் ரெமிடி சொல்கிறேன். 3 கோசலைகளை எடுத்துக்குங்க, சின்ன சின்னதாக நறுக்கி, அது கூட 2 துண்டு நறுக்கிய இஞ்சி துண்டு, கொஞ்சம் சுத்தமான தேன், 100 மில்லி தண்ணி, இது 4த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வடிகட்டுங்க.
3 நாள் தினம் காத்தால் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஹார்ட் பர்ன் உங்களுக்கு ஏன் இருக்க போகுது, ஓடி போயிடும். இது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு மாற்று அல்ல. தேவையானவர் அருகிலுள்ள ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டரிடம் முறையாக வைத்தியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.